ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு தக்காளி செடி பழம் பழுத்துருச்சு. பட் செடி வந்து காய போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் கொண்டை கருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக உரம் கொடுத்து காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இங்கே பாருங்கள், புதுசாக இப்போ கீழேருந்து அழகாக தளிர் வருது. இல்லை அப்படின்னா அந்த செடியை பிடுங்கி தான் போட வேண்டியது இருக்கும். இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்கி போடுறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால் நான் மறுபடியும் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக உரங்கள் கொடுத்து பார்த்தேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே வருது. 2 முறை தண்ணி கொடுத்ததுனால. இந்த செடியும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக இலைகள் எல்லாமே வாடி போச்சு, 3 காயோட. பார்க்கவே பாவமாகவே இருந்தது. என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்து பார்த்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா தளைஞ்சி வந்து மறுபடியும் பூக்காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 2 முறை தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் உரங்கள், ஒரு மல்ச்சிங் மாதிரி, அதாவது மண் வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மல்ச்சிங் போட்டு விட்டிங்க அப்படின்னா, மூடாக்கு போட்டு விட்டிங்கன்னா அந்த மண் சீக்கிரம் காயாமல் இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி பழம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா நிறைய வருதா, அது எல்லாம் அப்படி கடிச்சு சிட்டுக்குருவி எல்லாமே வர்றதுனால இந்த மாதிரி கடிச்சிருது. ஸோ அதனால் கொஞ்சம் விளைஞ்சோடனே நம்ம இதை பறித்து எடுத்துடலாம். கலர் மாறிடுச்சு. இன்னும் 2 டேஸில் வச்சாலே பழுத்துரும். இங்கே பாருங்கள், இது நல்லாவே பழுத்துருச்சு, வெடிச்சு போயிருக்கு. இதை விட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த 2 பழத்தையும் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் இதை பறிச்சிக்கலாம். அடுத்தது இதுவும் விளைஞ்சிருச்சு. அதனால் இதையும் பறிச்சிடலாம். இன்னும் 2 காய் கிடக்கு. அதுக்கப்புறமா அது பறிச்சிக்கலாம். அந்த செடி எல்லாமே அதுவாக முளைச்சது தான். நம்ம உரங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியும் அந்த மண் காய்ஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. 2 முறை கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே தளைஞ்சு வருது. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி மூடாக்கு நிறைய போட்டு விடுங்க. செடியில் அந்த வெயிலில் இருந்து நல்லா காப்பாற்றிடலாம். தேங்க்யூ. இன்றைக்கி பாருங்கள், 4 தக்காளி எடுத்துருக்கோம்.